யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே. பாகம் 1 இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கடவுளை தேடி. தொடரை இன்று முதல் காணலாம். ரமணர் ஆசிரமத்தை விட்டும் திருவண்ணாமலையை விட்டும் கிளம்பிய ராம் சுரத்குமார் 1948 இரண்டாவது முறையாக ஆனந்தாசிரமம் சென்றார். ஆனால் அங்கு அவரால் சில நாட்கள்தான் இருக்க முடிந்தது. அவருக்கு மீண்டும் ஏமாற்றம் ஏற்பட்டது. சுவாமி ராமதாஸ் இந்த பிச்சைக்காரனிடம் அதே மாதிரியான உணர்வுகளைத்தான் ஏற்படுத்தினார் என்று பல ஆண்டுகளுக்கு பிறகு ராம் சுரத்குமார் குறிப்பிட்டார். அதாவது சுவாமி ராமதாஸை தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவரது முதல் பயணத்தின் போது சொன்னதையே இப்போதும் குறிப்பிட்டார். அவரது ஆடம்பரமான வாழ்க்கை முறையைத்தான் ராம் சுரத்குமார் குறிப்பிட்டார். 1920களில் ஒரு சாதுவாக காடு மலைகளில் தான் சுற்றித் திரிந்த போதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் 1948களில் ஆசிரமத்தில் தான் வாழும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக சுவாமி ராமதாஸே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர் சாலைகள் காடு மலைகளில் அலைந்து கொண்டிருந்த காலத்திலும் ஆரம்ப காலத்தில் கடவுளை தேடி அலைந்த போதும் எளிமையை கடை பிடித்தார். பேரார்வம் நிறைந்திருந்தது. இந்த குணாதிசயம் நிச்சயம் ராம் சுரத்குமாரை ஈர்த்திருக்கும். காரணம், ஆரம்ப காலத்தில் அவரே அப்படித்தான் இருந்தார். ஆனந்தாசிரமத்தில் பல ஆண்டுகள் அமைதியான வாழ்க்கை முறை பற்றி ராமதாஸ் நகைச்சுவையாக குறிப்பிட்டதை சுவாமி சுத்தானந்தா வித் மை மாஸ்டர் என்று புத்தகத்தில் கீழ்வருமாறு எழுதியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். மாதாஜியின் தாக்கத்தினால் ராமதாஸ் அமைதியாயிருக்கிறார். அப்போதெல்லாம் அவர் காலில் சக்கரம் கட்டி கொண்ட மாதிரி ஓடுவார். அவருக்கு இணையாக நம்மால் நடக்கவே முடியாது. மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுவது அவருக்கு அறவே பிடிக்காது. இப்போது அவர் மிகவும் கவனத்துடன் பேசுகிறார். யாரும் புண்பட்டுவிடக்கூடாது என்பதில் குறிப்பாக இருக்கிறார். அப்போது ஒரு தீப்பிழம்பாக இருந்தார். மலைப்பகுதிக்கு போவார். காடு மயானம் என்று மக்கள் இல்லாத பகுதிகளுக்கு பல நாட்கள் செல்வார். இரவு நேரம் முழுவதும் ராம ஜபம் செய்து கொண்டிருப்பார். நாள் கணக்கில் ஒன்றும் சாப்பிடாமல் விரதம் இருப்பார். யார் சொன்னாலும் விரதத்தை முடித்து கொள்ள மாட்டார். ராம் என்கிற வார்த்தை தவிர மற்ற எதுவும் பேச மாட்டார். இப்போது ஜோக்கடித்து பேசும் சுவாமி ராமதாஸை பார்த்தால் பழைய ராமதாஸா இவர் என்று ஆச்சரியப்படுவார்கள். இவர் சமுத்திரத்தை நோக்கி வளைந்து நெளிந்து செல்லும் நீரோடை போல இருந்தார். இப்போது ஓடையும் சமுத்திரமும் ஒன்றாகிவிட்டது. ஆனால் ஓடை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சமுத்திரத்திலிருந்து அதனை பிரிக்க முடியாது. அதே நேரத்தில் சமுத்திரத்துடன் தான் கலந்துவிட்டது குறித்து மகிழ்ச்சி அடைகிறது. சற்று வித்தியாசமான நெறிமுறைகளை எதிர்பார்த்தவர்களுக்கு 1948 ராம் சுரத்குமாரது தோற்றம் சற்று எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கலாம். அவரது தேடலில் இருந்த தீவிரம் அவரை பலராலும் பைத்தியக்காரன் என்று ஒதுக்க வைத்தது. பப்பாவின் பக்தரான மாதாஜி கிருஷ்ணாபாய் பின்னாளில் அவரை நெருப்பு என்றார். அதனால் அவர் ஒரு அபாயமான நபர் என்று சொன்னார். அதனால் பல இடங்களில் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் கடவுளின் இச்சையின்படி 1948 ராம் சுரத்குமாரை ஏற்றுக்கொள்ள பப்பா தயாராகவில்லை. பப்பாவை குருவாக்கிக் கொள்ள ராம் சுரத்குமாரும் அப்போது தயாராகவில்லை. இருந்தாலும் ஒரு விஷயம் நிச்சயம், ஆனந்தாசிரமத்திற்கு 2 முறை போனதில் சுவாமி ராமதாஸ் பற்றி பல உயர்ந்த விஷயங்களை ராம் சுரத்குமார் கேள்விப்பட்டிருந்தார். குடும்பஸ்தராக இருந்து நாடோடி போல் திரிபவராக மாறி
ஆன்மீக குருவாக மாற்றம் அடைந்தவர் பப்பா ராமதாஸ். கடவுளின் இச்சைதான் அவருக்கு எல்லாம். அவர் கடவுளை தனது ராம் என்றார். இதனை ராம் சுரத்குமார் நன்கு அறிந்திருந்தார். 1948 கூட ராமதாஸின் பாதையும் ராம் சுரத்குமாரின் முன்னேற்றமும் ஏற்கனவே ஒன்றுக்கொன்று இணையாகவே இருந்தன என்பதை மறுக்க முடியாது. சரிதையாளர்கள் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறார்களோ அவர்களே தங்கள் வாழ்க்கை சம்பவங்களை பதிவு செய்துவிடும் எழுத்தாளர்களாக இருந்து விட்டால் சரிதையாளர்கள் அதிர்ஷ்டசாலிகள்தான். பப்பா ராமதாஸ் தனது வாழ்க்கை கதையை பல பகுதிகளாக பல்வேறு சமயங்களில் எழுதியிருக்கிறார். அவரது முதல் சாதனா பயணத்தின் இறுதியில் அவர் கடவுளை சரணடைய உலக விஷயங்கள் அனைத்தையும் புறம் தள்ளினார். பல மாதங்கள் தனிமையில் குகையில் பிரார்த்தனை செய்து கொண்டு எழுதி கொண்டு இருந்தார். 1920-23 வரையிலான அவரது முதல் அற்புதமான பயணத்தில் அவரது கஷ்டங்கள் மற்றும் அவருக்கு கிடைத்த வெற்றிகள் குறித்து தி குவெஸ்ட் ஆஃப் காட் என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு இந்த விஷன் ஆஃப் காட், அட் த ஃபீட் ஆஃப் காட் மற்றும் த டிவைன் லைஃப் என்ற புத்தகங்களை அடுத்தடுத்து எழுதினார். இவை தவிர அவரது பக்தர்கள் தங்கள் மீது அவர் செய்த லீலைகள் குறித்தும் அவரது அருகாமையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றியும் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.